வணக்கம். இட்லி, தோசை, பொங்கல், அரிசி உப்புமாக்கு ஆப்டாக இருக்கிற தக்காளி கொத்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அரை கப்பு பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் பெருங்காயம், 3 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு 2 வெங்காயம், பூண்டு 6 பல், பச்சை மிளகா 3, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 6 சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு, இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் டைம் இங்கே பருப்பு வெந்ததை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பை இதோடு சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டா நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி தக்காளி கொத்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்யூ.